தான் படித்த அரசு பள்ளிக்காக முன்னாள் மாணவர் செய்த செயல் அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அவர் யார், அவர் செய்த செயல் என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே திருமங்கலக்கோட்டை கீழையூர் கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் திருமங்கலக்கோட்டை, கீழையூர், மேலையூர், அருமுளை உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 250 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இப்பள்ளி 2020ஆம் ஆண்டு மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டாலும் போதிய இடவசதி இல்லாத காரணத்தால் 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் அப்பள்ளியில் மாணவர் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியாத சூழல் நிலவியது. எனவே பள்ளியின் வளர்ச்சிக்காக கிராம மக்கள், வெளிநாட்டில் உள்ளவர்கள், முன்னாள் மாணவர்கள் என பலரும் இணைந்து திருமங்கலக்கோட்டை வட்டார கல்வி வளர்ச்சி குழு அறக்கட்டளை ஒன்றை உருவாக்கி செயல்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் 70 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை படித்த முன்னாள் மாணவர் கோவிந்தராஜ் செய்த செயல் அனைவரின் பாராட்டை பெற்றுள்ளது. இப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு பின்னர் சிங்கப்பூருக்கு சென்ற கோவிந்தராஜ் அங்கு சொந்தமாக தொழில் தொடங்கி தற்போது தொழிலதிபராக மாறியிருக்கிறார். இந்நிலையில் தனது முன்னேற்றத்திற்கு தொடக்கமாக இருந்த பள்ளியின் நிலையறிந்த கோவிந்தராஜ் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தனக்கு சொந்தமான 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை குடும்ப உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் பள்ளிக்கு தானமாக வழங்கியுள்ளார். இது குறித்து தெரிவித்த முன்னாள் மாணவர் கோவிந்தராஜ் தனது கிராமத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டே இந்த இடத்தை பள்ளிக்கு அர்ப்பணித்ததாகவும் இங்கு படிக்கும் மாணவர்கள் நன்றாக படித்து சாதனைகள் படைக்க வேண்டும் என்பதே தனது ஆசை என்றும் கூறினார். நான் இந்த ஊர் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். 1ஆவதுலேருந்து 5ஆவதுலேயும் படித்தேன். வெளிநாட்டுக்கு போய் தொழில் செய்து சம்பாரித்து எனக்கு தேவையான நிலங்கள்லாம் வாங்கிட்டு வீடு கட்டிக்கிட்டு அடுத்து பொது நல்லதாக செய்யணும்னு நினச்ச உள்நோக்கத்தோடும் நல்லநோக்கத்தோடும் இருந்து இந்த இடம் வாங்கியிருந்தது திரும்பி இப்போ பள்ளிக்கூடத்துக்காக அர்ப்பணித்து கொடுத்துருக்குறேன். என்னை சார்ந்த என் குடும்பத்தில் மருமகள், பேரன்கள், மனைவி அனைவருடைய ஆதரவோடு அது கொடுத்துருக்குறேன். 30,000 சதுரடி, சுமார் மதிப்பீடு 2 கோடி. கல்வி வளர்ச்சிக்கு முக்கியம் தேவை, இடமும் தேவை. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கொடுத்துருக்குறேன். கோவிந்தராஜின் இந்த செயலுக்கு அப்பகுதி மக்கள் மட்டுமின்றி அரசு பள்ளி காப்பாளர்கள் மற்றும் கல்வி வளர்ச்சி குழுவினர் என பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். ஏறத்தாழ 2 கோடி ரூபாய்க்கு மேல் உள்ள மதிப்புள்ள சொத்தை பள்ளிக்கு தானமாக கொடுத்துறார். அவர்கள் இந்த பள்ளியிலேயே படித்து, இந்த ஊரில் பிறந்து இந்த பள்ளியில் படித்து வளர்ந்ததுனால நம்முடைய ஊர் வளர வேண்டும், நம்முடைய பள்ளிக்கூடம் சிறந்தால்தான் நம்முடைய சமுதாயம் பிற்காலத்தில் சிறப்பாக அமையும் என்பதனை அவருடைய குடும்பத்தின் சார்பாகவும் அவர்கள் சார்பாகவும் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு தானமாக தந்திருக்கிறாங்க. கிராமத்தின் சார்பாக, பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பாகவும், திருமங்கலக்கோட்டை வட்டார கல்வி வளர்ச்சி குழுவின் சார்பாக அவர் குடும்பத்தாருக்கும் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சொத்துக்காக சில குடும்ப உறவுகளே ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்ளும் இக்காலத்தில் தனது 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை கல்வி வளர்ச்சிக்காக தானம் அளித்த முன்னாள் மாணவர் பொன் கோவிந்தராஜின் செயல் நிச்சயம் பாராட்டுக்குரியது. சத்தியம் செய்திகளுக்காக தஞ்சை மாவட்ட செய்தியாளர் சதாம் உசேனுடன் சத்தியம் செய்தி குழு.